வணக்கம் வியூவர்ஸ். வணக்கம் வியூவர்ஸ். வெல்கம் பேக். எடாம ஓட்டர் ஐடியா போய் ஓட்ட போடுங்க. டைம் முடிஞ்சு போச்சு சார். ஸோ இன்னைக்கு வந்து எங்கால் வரும்போது உண்டான ஒரு காரை பார்த்துருக்காரு. ஆமா ஆமா. ஆஹா உண்டாய். அது நீங்கள் பார்க்கலையா? நட்புக்காக படம். பார்த்தானே. அது என்னடா உண்டாயிருக்காமா, அதை முதல்ல வாங்கி போடணும்டா. அதான் அவர் கரெக்டா சொல்றது. ஒன்றும் இல்லை, வரையில நடந்து வந்துகிட்டு இருந்தானா அங்க ஒரு ஹூண்டாய் கார் நின்றுச்சு. அந்த ஹூண்டாய் கார் பேரு குரேட்டா. கொஞ்சம் அப்படி முன்னாடி போனோடனே அந்த கதவு ஓரமா ஆட்டோன்னு போட்டிருந்துச்சு. உடனே ஒரு டவுட் வந்துருச்சு. என்னன்னா 4 வீல் கொண்ட ஆட்டோ நான் பார்த்ததே இல்லையே, ஃபார் ஹயர்னு எங்கேயும் போடலையே. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சேன்னு ஆச்சு. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. சரி, கேட்டிங்களா அவர்கிட்ட? தட்டி கேட்டிங்களா? ஏங்க அவர் நீங்க தான் அநியாயத்தை பார்த்தாலே தட்டி கேட்பீங்களே. தட்டி கேட்டலங்க, ஓரமா நிறுத்தி வச்சுட்டு போயிருந்திருக்காரு. நானும் சுத்தி முத்தி பார்த்தேன், யாரையும் காணும். அதனால வந்துட்டேன். இதுதான் இவ்வளவு நேரம், அதாவது இந்த A1ல சொல்ற மாதிரி இந்த காரி மூஞ்சி கதையெல்லாம் எடுத்து வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேன். இதில் என்ன பண்ணேன்னா பீட்டா நேற்று இன்ஸ்டால் பண்ணேன். அது என்னமோ உண்மைதான். என்னென்ன கோளாறுலாம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிவைஸ் ஓரளவுக்கு அது அப்படியே டோன் டவுன் ஆகி செட்டப் ஆகுதுன்னு வைப்போம் ஒன்று. ப்ளஸ் எப்பயுமே டக்குன்னு நீங்கள் iOSக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, ஐஃபோன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 3 days ஆகும். 72 hours யூபிஐயோட அந்த 5000 அப்படிங்கிற லிமிட் ஆகும். அது ஒரு பெரிய. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 3 நாளைக்கு 5000 ரூபாய் வச்சு வாழ்வது எப்படி? எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலுமே நீங்கள் வந்து அதுக்கு மேலே பே பண்ண முடியாது. யூபிஐ ஆமாம், சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்கிங் ஆப்ஸில் ஐ மீன் அது ஹெச்டிஎஃப்சி ஆப்பு அந்த மாதிரி ஆப்பாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க 24 hours லிமிட் பண்ணுறோம், 10,000 ரூபாய்க்கு மேலே முடியாது அப்படின்னு அதில் வரும். பட் நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 72 hours காட்டும். சரி, இது ஒரு பக்கம். ரெண்டாவது நான் பார்த்தேன் இன்னைக்கு வந்து கண்டிஷன் செம ஹார்ஷு. நான் வந்து ஜிம்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது டைம் பார்க்குறேன், மதியம் 12:50. ஜிம்லேருந்தா? ஏன் இன்னைக்கு லீவ் நாள்னு காலையில் ப்ரோ கடமையெல்லாம் முடிச்சுட்டு கடமையை முடித்து விட்டேன். ஆமாம், ஃப்ளெக்ஸ் பண்ணி காமிக்கிறார் வேற. ஆமாம், அதனால போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிம் போகும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சிச்சுவேஷன் வந்து எப்பயும் மாதிரி ஹார்ஷ் தான். உங்களுக்கு அதான் வெயில் தான் போட்டு பழக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த ஃபோனாக இருந்தாலுமே அந்த வெயிலில் நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் வந்து அப்படியே டிப் ஆகிறது நம்மளால பார்க்க முடியும். கண்டிப்பாக. ஸோ இதுலேயும் பிரைட்னஸ் வந்து டிப்பாக தான் ஆரம்பிச்சதுன்னு வைங்க. ஸோ அது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னன்னா, சரி சினிமாட்டிக் வீடியோ ஒன்று எடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஹார்ஷ் கண்டிஷனில் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இதெல்லாம் பாவங்க, அந்த ஃபோனு அடிக்கிற வெயிலில் சினிமாட்டிக் வீடியோ நார்மல் குளிர் பிரதேசத்துல எடுத்தாவே சுடும். இதுல சுடுற பிரதேசத்துல இருந்துகிட்டு சினிமாட்டிக் வீடியோவான். என்னாச்சு சொல்லுங்க. அதான் அது ட்ரை பண்ணேன், நீங்க சொன்ன மாதிரி தான். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா, உன் இஷ்ட எல்லாம் எடுக்க முடியாது, அது ஹீட்டிங்லாம் சொல்ல எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும். செகண்ட்ஸ் ஓடும்ல, நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சா 00.01 அப்படின்னு வரும்ல, 02 வந்துட்டு அப்படியே நிற்கும் ப்ரோ. என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறான், ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன். அது ஃப்ரீஸ் ஃப்ரேம் மாதிரி காட்டுதுங்க பின்னாடி. அதெல்லாம் எங்கள் தலைவன் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவான். A19 ப்ரோங்க அப்படின்னு எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணிச்சு தெரியுமா, எல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது போடான்னு சொல்லிட்டு எதுவும் எடுக்கல. கடைசியில் அப்புறம் தனியாக திரும்பியும் ஒரு இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். முன்னாடி நான் ட்ரை பண்ணும்போது பக்கு, இப்பயும் அதே பக்கு கண்டினியூ ஆகுதா? ஐஃபோன்னாலே சினிமாட்டிக் வீடியோ மேசிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இப்போ கொஞ்சம் பீட்டாவில் இருக்கிறனால கோளாராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணனால டிஸ்பிளே பிரைட்னஸ் படுத்துருச்சு. பார்ப்போம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. என்ன மேட்டர்னா, மெயினாக அந்த வெயிலில் கொஞ்ச நேரம் நான் காமிச்சேன் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக வந்து டிவைஸோட அந்த பிரைட்னஸ், டிஸ்பிளே பிரைட்னஸ் அப்படியே ட்ராப் ஆச்சு. நல்ல ட்ராப் ஆச்சு பிரைட்னஸ். இதை நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம். ஆனால் ஒரு சிலர் சொன்னாங்க ஐஃபோன் வந்து இந்த மாதிரியான ஹார்ஷ் லைட்டிங்க்கு எனக்கு பிரச்சனையே இருந்தாங்க. யூரோப்பில் இவனுங்க ஸ்வீடன்லேயோ நார்வேலையோ உட்காந்துக்கிட்டு நாங்கள் வெயிலில் கொண்டு போய் வச்சோம், 10 நிமிஷம் ஐஃபோனில் பிரைட்னஸ் அப்படியே இருந்துருவாங்க. ஏன்டா உங்கள் ஊர் பிரைட்னஸ் என்ன, விட்டா ஈக்குவேட்டரில் இருக்கிறவங்ககிட்டலாம் போயிட்டு இதே கதையை உருட்ட முடியுமாடா? உங்கள் ஊர் லெவலுக்கே நீங்கள் வீடியோ போட்டு அமைதியாக ஓடிடணும். இல்லை இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஊருக்காரங்க இங்கே ஃபாலோ பண்ணுறதை விட்டு யூஎஸ்ல இருக்கிறவன், கனடாவில் இருக்கிறவன், இன்னும் மேலே விட்டா ரஷ்யாவுக்கும் மேலே ஏதாவது ஒரு தனி ஐலாண்ட் இருக்கும் ரிசர்ச்சுக்கு, அங்கே வாழ்கிறவனெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபாலோ பண்ணிட்டு அவரே சொல்லிட்டாரு அது எங்கேயுமே ஹீட் ஆனதே இல்லையா. அங்க 1 டிகிரி செல்சியஸா இருக்கும், நம்ம ஊர்ல 39 40 போய்கிட்டு இருக்குது. 45 தொடர்ந்து சொல்லி வேற பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. ஆமா, ரொம்ப பாசிட்டிவ். அப்படிலாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எந்த டிவைஸா இருந்தாலுமே அதோட டிஸ்பிளே பிரைட்னஸ் டிப் பண்ண ஆரம்பிக்கும். டிப் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்னா ஃபர்தர் ஹீட்டிங்கா அவாய்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அது ஒன்று. அடுத்து பீட்டாங்கிறனால என்னால் கோச்சிக்க முடியல.
பட் அது இந்த இடத்துல வந்து சுற்றிக்கிட்டே இருந்தது ப்ரோ. ம் உள்ளே வந்து ஒரு ஃபைலை ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி சுற்றிட்டே இருந்தது, அது காணவே காணும். அப்புறம் என்ன பண்ணேன், ஐஃபோனில் எவ்வளோ பேர் ரீபூட் பண்ணுவீங்க? நல்லா பண்ணு. ஏன்னா ஃபோனே இல்லை. ஐஃபோனில் இப்படி போட்டு அழுத்தினா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ரைட். ரீபூட்டு ஆ இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் அதை எழுப்பி விட விரும்பலை, அப்புறம் எல்லாருக்கிட்டையுமே அது சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம். நான் அதனால் இப்படி பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு ரீபூட் மை டிவைஸ் ஓ சிரிக்க சொன்னா அது சிரிச்சிருதா? சிரிச்சிடும் இந்த மாதிரி. ஓகே ஓகே. ஓகேங்க நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் பண்ணுறேங்க ரீஸ்டார்ட் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நாங்கள் சிரிக்க சொன்னா எல்லாரும் சிரிச்சிருவீங்க பார்த்துக்கங்க. ஆமாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரீபூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஒர்க் ஆச்சு. ஆமாம். ஸோ பட் பீட்டா போட்டிருக்கேங்க. பீட்டா போட்டனால கொஞ்சம் பையன் வந்து வீட்டாவில் எப்படி ப்ரோ வித்தியாசம் எதுவும் தெரியுதா? புது ஃபீச்சர்ஸ் ஏதாவது வரும்னுவாங்கல்ல ப்ரோ, அதான் அதை வந்து ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். ம். பட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ப்ரோ. அவுட்டோரில் போயிட்டு நான் இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஃப்ரண்ட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா தான். ஓகே ஓகே. இது நாங்கள் வந்து இந்த நியூஸ் வீடியோ இடையிலே அட்டாச் பண்ணுறோங்க. நல்லாயிருக்கும் பாருங்க. அப்புறம் முந்தா நேற்று ஏதோ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணையில் அப்படியே ஜூஸை நம்ம குடிக்கையில் ஸ்டாலில் உள்ள இழுப்போம்ல, அந்த மாதிரி ஏதோ ஜூஸை நல்ல டேட்டா எங்கள் ஆள் வந்து ஞாபகப்படுத்தினாரு. ஆம்பியன்ட் லைட், அதான் ஆம்பியன்ட் லைட் சென்சார் என்ன பண்ணும், டிஸ்பிளே பிரைட்னஸ்க்கு அது ஒர்க் பண்ணும். ஆமாம். ரெண்டாவது உங்களுக்கு ட்ரூ டோன் பேனல் அப்படிங்கிறத எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி எங்கே இருக்கீங்க, என்ன கலர் லைட் உங்கள் என்விரான்மெண்ட்டில் இருக்குன்றதை பேஸ் பண்ணி டிஸ்பிளேயோட கலர் டெம்பரேச்சரை ஃபோன் மாற்றிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே வேலை செய்கிறது வந்து எப்படி எனக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல நான் எவ்வளோ ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ட்ரெட்மில்ல நடக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபோனை வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு சரி இதை போட்டு விட்டு பார்ப்போம் அப்படின்னு வைக்கிறேன். ஏதாவது சாங்ஸ் லைட் இருக்கும் மேலே, அங்கங்கே ஃபோக்கஸ் லைட் மாதிரி இருக்கும். அந்த லைட்லாம் வந்து இது மேலே அடிக்குதுன்னு வைங்களேன், இது ஒரே அக்ரெசிவாக ஐயோ ரொம்ப பிரைட் என்விரான்மெண்ட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பிரைட்னஸை இது வந்து ஓரளவுக்கு ஹையாகவே வச்சுக்குது. சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காருன்னு அது நினச்சிக்கிச்சு, வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி வச்சுக்கிதா வைக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் ஹையாகவே இருக்கிறனால ஒரு 800 to 1000 நிட்ஸ் இருக்குன்னே வைங்க, அந்த 1000 நிட்ஸ்லேயே இருக்குது. அந்த இன்டோர் சுச்சுவேஷனுக்கு தேவையே கிடையாது. அப்படியே இருந்தனால லைவாகவே என்னால் பார்க்க முடிஞ்சது. பேட்டரி கொஞ்சம் வேகமாக ட்ரெயின் ஆச்சு. அப்போ இத்தனைக்கும் ஸ்டேபிளில் தான் இருந்தது, பீட்டாலாம் போடல. கண்டிப்பாக ஸ்டேபிளில் இருக்கும்போதே அதை நான் அப்சர்வ் பண்ணேன். ஸோ அப்போ என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வெல் லிட் என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இங்கேயே பார்த்தீங்கன்னா 2 சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து நல்லா பிரைட்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் இருக்கிறனால இங்கே பாருங்களேன், இப்போ எப்படி இருக்கு, இங்கே இருங்க நல்லா பிரைட்டாக ஆகிடுவோம். இவ்வளோ பிரைட்னஸ் எனக்கு எதுக்குடான்னு இருக்கும். ஸோ இதை தான் சொல்ல வரேன். அப்போது நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க, அங்கே எவ்வளோ பிரைட்னஸ் ஆல்ரெடி இருக்குங்கிறத பொறுத்து உங்கள் ஃபோனோட பேட்டரி இன்னும் வேகமாக ட்ரெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. இப்போ அவுட்டோர்லேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ என்ன ஆகுனா, அவங்க டிஸ்பிளே வந்து எப்பயுமே மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து நல்ல பீக் பிரைட்னஸ்லேயே இருக்குமா. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 minute லாக் ஆகுது, 2 minutes லாக் ஆகுதுன்னு வச்சிருக்கும் போது பிரச்சனை இல்லை. 10 minutes 30 minutesனு ஒரு சிலர் வந்து அது என்ன ஆகும், இப்போ ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கு, நான் பதிலுக்கு ஒரு ரிப்ளை டைப் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறேன். அப்படின்னும் போது AMOLED பேனல், POLED பேனல், OLED பேனல், ஏதோ ஒரு பேனல் அதுலலாம் வந்து அதே ஸ்க்ரீன் அப்படியே இருந்தது, அதுவும் பிரைட்டாகவும் வேற இருந்தது இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் பர்ன் ஆகிடும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்றைய நியூஸில் இன்றைய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் தான். எல்லாரும் ஓட்டு வீடியோ மாதிரி இல்லையா, நீங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அவர் போட்டிருப்பார்ல. அடுத்து நம்ம மோட்டரோலாவுக்கு வருவோம். மோட்டரோலா யூஎஸ் வந்து ஏதோ புதுசாக ரேசர் டிவைஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, அதுக்காண்டி அது என்ன சாக்லேட் எப்படி போடுறானுங்க, காப்பி கொட்டை எப்படி தள்ளுறானுங்க, அப்புறம் என்னென்னமோ வீடியோலாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்றதுதான், அவன் ப்ராடக்ட்டுக்கு அவனே பில்டப் கொடுக்கலன்னா வேற யாரும் வந்து கொடுப்பா? அது உண்மைதான், வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாமளே தான் பில்டப் கொடுத்துக்கணும். பில்டப் விடுறோமோ பீலா விடுறோமோ இந்த உலகம் நம்மளை ஒத்து பார்க்கணுன்றது இதுக்கு தான். ஆமாம் ஆமாம். அடுத்தது ரெட்மி நோட் 17 Pro Max லீக் ஆகிருக்கு. அது என்னன்னா, சைனாவில் 10,000 mAh பேட்டரி இருக்கான். ஆனால் நம்ம இந்தியா மற்றும் மற்ற நாடுகளுக்கு இல்லைங்க 9,000 1000 mAh குறைச்சி தானே, அதாவது 9,200 mAh 800 mAh குறைச்சு. ஏன் 9,210 mAh அநியாயமா தெரியலையா? விடுங்க அது இல்லை ப்ரோ, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ 9,210 mAh வச்சுக்க, நீ ஏன் 19,000 mAh கூட வச்சுக்க, ஆப்டிமைஸ் பண்ணுவியா மாட்டியா? அதான் சாரி. என்ன சாரி, அது நாங்கள் சொல்ல மாட்டோங்க, நீங்களா தாங்க பார்த்து. இதில் வேற யாரோ ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், அவன் பாட்டுக்கு ஜாலியாக ஒரு
ட்வீட்டை போட்டு போயிட்டான் இந்த மாதிரி ஷாமி வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு மூவ் ஆறாங்க அப்படின்னு. ஆமாங்க, நான் பார்த்தேன். நான் போயிட்டு பார்த்து இவர்கிட்ட நான் சென்ட் பண்ணி வந்தேன், என்னை காரி துப்பியிருப்பாரு. நான் நல்ல வேலை இவர்கிட்ட திட்டு வாங்க முடியாதுன்ட்டு நான் போய் கிட்ட போய் ஜெமினி எல்லாம் ஏர்ட்டு கேட்கவே வேணாம், நீங்க அதான் கேட்டிருக்கவே வேணாம். ஏன்னா நம்மளுக்கே தோணணும், ஆமா அவன் வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணி வச்சிருக்கான். ஆமா, அவனோட கார்ல ஹைப்பர்வைஸ் இருக்கு, வாஷிங் மிஷின்ல ஹைப்பர்வைஸ் இருக்கு, ஃப்ரிட்ஜில் ஹைப்பர்வைஸ், ஓடுற அந்த ரோபோல ஹைப்பர்வைஸ், எல்லாமே ஹைப்பர்வைஸ் இன்டகிரேஷனுங்கிறான் சைனால. அம்புட்டியும் விட்டுட்டு அவன் வந்து இப்போ டப்புன்னு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல வந்து ஜம்ப் பண்ணுவானா? அது எப்படிங்க? அதாவது நம்புற மாதிரியே இருக்க பசங்க பண்ற அலம்பலையும் தாங்க முடியலங்க. அப்போ இவன் வந்து என்ன சொல்றான், நான் சும்மா பண்ணங்கன்றான். கீழே வந்து நீ மென்ஷன் பண்ணல அந்த ட்வீட்ல, நான் சும்மா போட்டிருக்கேன். அது எடிட் எல்லாம் நீ யாரோ அங்க பிரசன்டேஷன் பண்ற மாதிரி, ஜியோமில இருந்து யாரோ பிரசன்டேஷன் பண்ற மாதிரி கரெக்டா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குதுங்க. பக்கத்துல வி ஆர் மூவிங் டு ஆண்ட்ராய்டு, ஸ்டாக் ஆண்ட்ராய்டுன்னு தெளிவாக போட்டிருக்குங்க. நான் அசந்துட்டேன். அப்புறமா இங்கே கூகுள் அக்கா எல்லாரையும் கேட்டதில், தம்பி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ சும்மா சின்ன பிள்ளை தரமாக பண்ணியிருப்பான்னு சொல்லிருந்துச்சு. சரி, எனக்கு இப்போதைக்கு என்னென்னா 1UI 8.5 ஸ்டேபிள் இப்போ உங்களுக்கு வந்து S25 சீரீஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதன் மூலமாக நிறையா அட்வான்டேஜஸும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, விஷுவல் டிசைன், ஃப்ரெஷ் நியூ லுக்கு. என்னன்னா அந்த பிளர்ரு, கிளாஸ்லாம் சொல்ல, பட் பிளர்ரு காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம் தான் பிளர்ரு. ஒன்றும் புதுசுலாம் இல்லை, 15 வருஷம் முன்னாடியும் பிளர்லாம் இருந்தது. இப்போ அது இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்க்ரீன் கால்ஸ் பிஃபோர் அட்டெண்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பிக்சலில் கூட இருக்குங்க. நம்ம ஊரில் பிக்சல் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 6-7 கண்டிஷன்ஸ் இருக்குது ஆல்ரெடி. யார் அது கால் பண்ணுறது, எதுக்குடா கால் பண்ணுறது, இந்த மாதிரி கேள்வி கேட்க வைக்க முடியும். அது வந்து நம்ம அந்த பாட் வந்து ஆன்சர் பண்ணிக்காத ஏஐ, அது வந்து அவங்க கிட்ட ஒரு ரொபாட்டிக் வாய்ஸ்ல பேசிக்கும். ரொபாட்டிக்னா ரொம்ப ரொபாட்டிக்கா இருக்காது, ஒரு வாய்ஸ்ல பேசிக்கும். ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு பிக்ஸ்பி வச்சு நீங்க எதுவும் பண்ணலாம். எடிட் இமேஜ் அந்த அளவுக்கு இன்டகிரேஷன் பண்றோம்னா பிக்ஸ்பிலாம் முன்னையே ரொம்ப இன்டகிரேட் ஆச்சு ப்ரோ. இப்போ திரும்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பிக்ஸ்பியில் வந்து ஆல்ரெடி ரொட்டீன்ஸ் அப்படின்னு ஒரு சிலர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிக்ஸ்பி ரொட்டீன்ஸே நிறைய பேருக்கு, அதுவும் இதுலேயே இருந்து பழக்கப்பட்டு ஊறி போன நிறைய பேரால் அதனால தான் இதுலேருந்து வெளில வர முடியறது இல்லை. அதே மாதிரி ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா அது iOS சைடில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷார்ட் கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பழகிருப்பாங்க சிலர். அதை விட்டும் வெளில வர முடியாமல் மாட்டி சில பேர் இந்த ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு கூட ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய இருக்கும். இப்போ ஒரு டைம்ல வந்து எந்த அளவுக்கு வந்துன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் கட்ஸ் இனிஷியேட் ஆகும்போது நம்ம வந்து அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்க முடியும். எடிட் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற அளவுக்கு கொடுக்கலாம். அப்போ நான் எடுக்கிற ஃபோட்டோஸ்க்குலாம் வாட்டர் மார்க் இந்த மாதிரி. இதோட என்னன்னா அது வந்து இந்த ஜிபிஎஸை இன்டகிரேட் பண்ணி நீ இந்த இடத்துக்கு வந்தாக்க சைலண்ட் போடு, இந்த இடத்துக்கு போனாக்க வால்யூம் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணு, இவ்வளோ டிக்ரீஸ் பண்ணு, அந்த மாதிரி கூட நிறைய ரூல்ஸ் மாதிரி தான். பிக்சல்ல ரூல்ஸ்ன்னு இருக்கு, இது அதுல நீங்க ஒரு சில விஷயங்கள் செட் பண்ணலாம். சரி, அதான் இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா கூகுள் ஆஸ் வெல் அஸ் சாம்சங் ஆண்ட்ராய்ட் தரப்புல ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸா ஒர்க் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுல எடிட் இமேஜஸ் வித் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட், கூகுளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்குள்ளே போகும்போது பிக்சலில் எல்லாருக்குமே வந்து கூகுள் ஒன் ப்ரோக்ராமில் இருக்கீங்க அப்படிலாம் பண்ணும்போது நம்ம வாய்ஸ்லேயே சொல்லலாம். அதுக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன், எனக்கு இந்த இமேஜில் இந்த இதை தூக்கு, இதை ஆட் பண்ணு அப்படிலாம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும் ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜுக்குன்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் ஏஐ பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் கால் பிஃபோர் ஆன்சரிங்கை வந்து ஏஐல தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. பிக்ஸ்பி டெஸ்ட் கால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டு எனி ஃபோட்டோஸ், அதாவது எடுத்த ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். அதாவது என்ன ஃபில்டர்ஸ் தான், ஃபில்டர் மாதிரியான ஸ்டைல்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். அதனால் எப்படி இருக்கும்னு தெரியலையே, நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதான் உங்கள்கிட்ட 24 அல்ட்ரா வச்சுருக்கீங்களா? அது 25 சீரீஸ்க்கு ஸ்டேபிள் வந்துருக்கு. நம்மக்கிட்ட பீட்டா இருக்குது, அதில் இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து கண்டினியூஸ் இமேஜ் ஜென்ரேஷன். ஸோ ஸ்டாப்பே ஆகாமல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அசிஸ்டில் நம்ம ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கலாமா. அட்ரா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாமா, நிறுத்த மாட்டான்டா இவன் அப்படின்னு. ஸோ கிரியேட்ஸ் இமேஜஸ் வித் கிரியேட்டிவ் ஸ்டுடியோன்னு கொடுத்துருக்கான். நவ் ப்ரீஃப் லாக் ஸ்க்ரீனில் இன்னும் பெட்டராக இருக்கும்னு போட்டிருக்கு. என்ஹான்ஸ்டு ஏஐ செலக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த டச்சிங் அண்ட் ஹோல்டிங் எட்ஜ் ஆஃப் பார்த்துருப்பீங்களா? தெரியும். ஓ, இதில் ரீமைண்ட் பட்டன்லாம் வேறு கொடுக்குறீங்களா? ஆட்டோ லாங்குவேஜ் டிடெக்ஷனா இன்டர்பிரட்டரில். பிக்ஸ்பி வந்து ஸ்மார்ட் டிவைஸ் கண்ட்ரோல், ஆஸ்க் எனிதிங் எனி டைமா, சாப்பிடு, கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரி. இல்லை இந்த டிவைஸில் சாப்பிடு வச்சுக்கோ. அப்போ நான் இப்போ ஒரு S25 சீரீஸோ S26 வச்சிருக்கேன்னா நான் அது கூட வந்து நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே பக்காவாக மெயின்டைன் ஆகும் போது. சரி, ஓகே. இங்கே இருங்க. யூ கேன் ஆக்சஸ் யுவர் கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் த சைட் பேனல். சைட் பேனல்ல போட் கேமரா வந்து ப்ரோக்ரேட் டாக்குமெண்ட் ஸ்கேன்ஸ் இப்போ வந்திருக்கான். ஆட்டோ மோஷன் ஃபோட்டோஸ் ஆக்சுவலாக ஒன்றுங்க, ஆல்ரெடி S26 சீரீஸில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ
அது எல்லாமே இப்போ 25 சீரிஸ்க்கு வந்துருச்சு. ஆமாம். பட் இதில் 26 சீரிஸே யூஸ் பண்ணாதனால நான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த சேஞ்ச் லாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 26 சீரிஸை யூஸ் பண்ணியிருந்தேன்னா டே டு டே யூஸில் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்குமே தவிர எல்லா டிவைஸ்லையும் இருக்கிற எல்லா விஷயமும் எல்லாருக்குமே புரிஞ்சிருமான்னு கேட்டால் நம்ம காலத்தின் கட்டாயத்தில் தான் எனக்கு அதை யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அது வந்து என்னன்னே தெரியாமல் இருக்கும். அந்த ஃபோனில் அதுவும் இருக்கும். எவ்வளோ பேர் ப்ரோ இது வரைக்கும் ஐஃபோனாக இருக்கட்டும் இல்லாட்டி ஏதாவது இருக்கிறதுலே பெரிய கேமரா ஃபோன் இல்லாட்டி ஊருக்குள்ளேயே காஸ்ட்லியான ஃபோன் என்னமோ அதை வாங்கி வச்சு கெத்துன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸே பண்ண மாட்டாங்களே, அப்போ என்ன பண்ணுறது? பத்திரமா வச்சுக்கிறத தாங்க பார்ப்பான். அந்த மாதிரி 1 லட்ச ரூபா போட வாங்கிட்டு ட்ரெயினில் உட்காந்துட்டு ஏய் சரி சாரி கோச்சிக்காதீங்க இவர் என்னென்னமோ பண்றாரு இப்போ குறுக்கால பூந்து. யாருக்காவது வேக்கா இருந்ததுன்னா கார்த்தி ப்ரோ கோஆர்டினேட்ஸ் நான் போடுறேன், பூந்து போட்டு போயிருங்க. அப்புறம் ஹோம் அண்ட் லாக் ஸ்க்ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் லாக் ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக வந்து வால்பேப்பர் அந்த பிக்சர் பீப்புள் பெட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறையா அது அட்ஜஸ்ட் பண்ணுவான் பெஸ்ட் ஃபிட்டுக்கு. அப்புறம் நியூ டவுன்லோடபுள் வால்பேப்பர்ஸ் இருக்கான். அப்புறம் வெதர் எஃபெக்ட்ஸ் வால்பேப்பர்ஸ்க்கு எனக்கு எப்படி இருக்குன்னா பிக்சலும் அப்படியே பியூரா வந்து ரெண்டு பேருமே ஒன்னோட ஒன்று தான், நீ இதை வச்சுக்க நான் அதை வச்சுக்கிறேன், நீ இதை வச்சுக்க அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஆமாம், பார்த்தா அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஈவன் டேக் பாலிசி மாதிரியே இருக்கிய. சரி மொத்தம் யாராவது S25 சீரிஸ் வச்சிருக்கீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அப்டேட் வந்தது எப்படி இருக்குன்றத மறக்காம சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லி சொல்லுங்க ப்ரோ. அதாவது நீ யாரும் கேவலம் பண்ணிச்சாதீங்க. இந்த பீட்ஸ் ஆடியோ இருக்குல்ல, பீட்ஸ் ஆடியோ அவனுங்க நம்ம இந்தியாவுக்கு 2900 ரூபாய்க்கு ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் சோப்பு கலர்ல பிரைடட் கேபிள்ல கொண்டு வந்துருக்காங்களாம்ல 2900 ரூபாய்க்கு. கம்மி தானே? ஓ பீட்ஸ் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் அது கம்மிங்கிறீங்களா? ஆமா, இது ஆப்பிளோடது பீட்ஸ் இப்போ. ஆமாம். ஸோ 2000 ரூபாய்க்கு கைக்குட்டை கொடுக்கும்போது இது தப்பு இல்லை. கண்டிப்பாக 240 வாட்ஸ் பவர் டெலிவரி பண்ணும் போல. அதான் இது கண்டிப்பாக வந்து எவ்வளோ வாட் வரைக்கும் போகணும்னு சொல்கிறான். அதான் 240 வாட். 240 வாட் ஓகே. ஏன்னா 240 வாட்டுக்கு வந்து மற்ற பிராண்டில் நான் கேபிள்ஸ் பார்த்துருக்கேன். 1000 ருபீஸ் 1400 ருபீஸ்லாம் பார்த்துருக்கேன். இது ஆப்பிள் அப்படின்னு வரும்போது அந்த கேபிளில் ஏதோ ஒரு வித்தியாசம் பார்க்க, அது வித்தியாசம்னா என்னங்க, அதுலேயும் டேட்டா தான் போகும், அதுலேயும் பவர் தான் போகும், வேற விஷயம். பட் அந்த மேக்கில் ஒரு வித்தியாசம் இருக்கலாம் குவாலிட்டியில். அந்த பிரைடட் கேபிள் ஸோ அதில் ஏதாவது மேபி வித்தியாசம் இருக்கும். மேலும் வளர வாழ்த்துக்கள். ஆமாம், இவர் சொன்னது ஒரு கர்ச்சிப்பை கொடுத்துட்டு 3000 4000 வாங்குறது இல்லை. இது கேபிள் ஒன்றும் அவ்வளோ, ஏன்னா 3 மீட்டர் வேற. இது 3 மீட்டர் கேபிளில் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இது வேற ஏன் டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. என்ன போடுங்க அது? இது அநேகமாக S22 ப்ளஸ் அந்த மாதிரி ஃபோன் தான். S23 ப்ளஸ். அன்றைக்கி நான் யதார்த்தமாக ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் ப்ரோ. அப்போ சாய் அபயங்கரை வந்து கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நீ என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ அவன் என்ன சொன்னான், நான் நோக்கியா அந்த காலத்து ஃபோனை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோடய பிஆர் டீம் தான் அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோனு ஆண்ட்ராய்டு வச்சுருப்பாங்க, நான் ஜஸ்ட் அதுவும் எதுக்குன்னு நான் வச்சுருக்கேன்னா என்னோட டேரக்டர்ஸ் இல்லை யாராவது கோஆர்டினேட்டர் எனக்கிட்டே டேரெக்டாக பேசணும்னு நினைக்கிறப்போ அந்த நோக்கியா ஃபோனை யூஸ் பண்ணி நான் பேசுவேன் அப்படின்னா எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. வாட், ஒரு 2K கிட்டே இப்படியா? உண்மை தானே ப்ரோ? எனிதிங் எனக்கு வந்து சிம்பிளுங்க. சிம்பிளாக இருக்கிறத வந்து நம்ம எப்பயுமே வரவேற்கிறதுல தப்பு இல்லை. அவ்வளோதான். மற்றபடி வந்து S22 ப்ளஸ் வச்சுருந்தானே இல்லாட்டி அது A55 கூட இருக்கலாம், இருந்துட்டு போதே. ஆமாம். ஆனால் இன்னொன்று கிரியேட்டிவ் இதில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஃபோன் யூசேஜை கம்மி பண்ண மட்டும்தான் தப்பிக்க முடியும். இல்லை மேக்ஸிமம் இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பெருசாக மொபைல் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்த ஐஃபோனு எக்ஸட்ரா மேபி 1 or 2 யூஸ் பண்ணலாம். மற்றவங்க அந்தளவுக்கு பெருசாக யூஸ் பண்ணி நானும் பார்த்ததில்லை. நீங்கள் அதுக்காண்டி ஏங்க பிடிச்சிருக்கீங்க? இல்லை நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கான், மனசாட்சியே இல்லாமல் நான் தெருவில் நின்று ஓட்டு போட்டாச்சுன்னு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து மரம் செடிலாம் தெரியுதான், பின்னாடிலாம் லீஃபாக தெரியுது. இருக்குமோ ஒருவேளை அப்படியா இருக்குமோ? அதான் அதை போட்டு தான் அதான் ஐயா. இன்னொன்று அடுத்தது என்ன தெரியுமா, நம்ம AI ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி இருக்குதுல்ல, அது டேப்லெட் ஒன்று 10,000 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம். என்ன தெரியுமா, ஹீலியோ G88 ப்ராசஸரோட. நல்லா இருக்குல்ல? ஆமாம், வாங்கி போடுங்க ஒன்று. நான் எதுக்குங்க வாங்கி போடுறேன்? நல்லா இருக்கும்ல, அதனால தான். ஜாலியாக வாங்கி என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. ஆமாம், இது ஒரு நார்மல் ஒரு மீடியா கன்சம்ஷன் ஏதாவது ஒருக்கு யூஸ் ஆகும். ஆயில் தான் வந்துட போகுது மீடியா கன்சம்ஷனுக்குலாம். இனிமேல் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு, அண்ணா இது இந்த HDR டிஸ்பிளே ஒரே பிரச்சனையாக இருக்குண்ணே, மார்க்கெட்டில் வந்து 30,000 ரூபா மதிப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கும் நத்திங்கும் தவிர ஒரு யார்ட்டையுமே நல்ல HDR டிஸ்பிளே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அது அவரோட கருத்து. அந்த மனசு வந்து சொல்லியிருந்தார் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தான்.
சரி ஓகே. எனக்கு எப்படி இருந்ததுன்னா இனிமேல் HDR டிஸ்பிளே அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதா இருந்தா ம். பேசாமல் ஒரு நல்ல 25,000 ரூபா டிவியை வாங்கிட்டு ஆமா. பார்க்கணும்னு நினைக்கிறது அதில் பார்த்துருங்க. இல்லை ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லாரும் படுத்துற கஷ்டம் இருக்கு பாருங்க. ஃபோன் நம்மளை ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துது, திரும்ப நம்மளும் அதை கஷ்டப்படுத்தல, என்னது கஷ்டப்படுத்த நான் அதால கஷ்டப்பட இப்படிதான் போயிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் நான் தான் கஷ்டப்படுறேன். அதனால இந்த போனை கொஞ்சம் அறவே தவிர்த்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்குமோ. அதாவது எந்த விதத்துல சொல்றேன்னா, டூ மச்சா அதை போட்டு அனலைஸ் பண்ணும்போது பைத்தியம் பிடிச்சிருது உண்மையாவே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவன்லாம் என்ன பார்ப்பானா, ஒரே மாடல் ஃபோன் 2 பேர்ட்ட இருக்கு அப்படின்னா பக்கத்துல வச்சு பார்ப்பான், இதுல சைட் ஃபினிஷ் ஓகே, ஐயோ பட்டன் என்னது உன் பட்டன் பக்கத்துல லைட்டா இருந்துல ஒரு ஒயிட்டா இருக்கியா, தூசிடா, அது ஊதி தள்ளுடா. அப்படியா சரி. இப்படி ஃப்ரண்ட்ல திருப்பினதுக்கு அப்புறம் இல்ல உன் டிஸ்பிளேல பாரு லைட்டா ப்ளூ டோன் தெரியுது, ஏய் முதல்ல இந்த நைட் டிஸ்பிளே ஆஃப் பண்றா. ஓ அப்படியா, ஓகே மேட்ச் ஆயிடுச்சு. அப்புறம் கீழே பாரு உனக்கு ஒரு சின்னதா கோடு தான் இருக்கு, 3 பட்டனை காணும் அப்படின்னா, டேய் நேவிகேஷன் முதல்ல ஜெஸ்டருக்கு மாத்துடா. ஓ எப்படி மாத்துறது, இப்படிலாம் இருக்காங்க. உட்காந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ப்ரெஷரில் மட்டுமே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் ஏதாவது ஒன்று வாங்கினா இன்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் தப்பு சொல்லலை, பொழுதுனைக்கும் அதை மட்டுமே மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது. ஒன்லி ப்ரெஷர், குக்கரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அது குக்கர் தான், வேற என்ன. அடுத்து ஜிஷாக்கு புதுசாக GBX H5600ன்னு ஒரு வாட்ச் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, ஸ்டெப்பும் கவுண்ட் பண்ணும். அப்படியா? ஹார்ட் பீட்டும் கவுண்ட் பண்ணும். ஹார்ட் பீட்டே வேணாம், நீ ஸ்டெப்பு மட்டும் கவுண்ட் பண்ணாலே உனக்கு நான் சொல்லிட்டு போடுறேன். ரன் பண்ணாலும் ரன்னிங்கும் கவுண்ட் பண்ணுங்க அது. அப்படியா? ஆனா என்ன லொகேஷன் மட்டும் இருக்காது. இது பரத் ப்ரோ ஷேர் பண்ணியிருந்தாரு. இல்லை லொகேஷன்ல இல்லை, லொகேஷன் மட்டும் இருக்காது. நீங்க ஸ்டெப் ட்ராக்கிங் நார்மலாக ஒரு ரன்னிங்கோ ட்ராக்கிங்கோ, சரி வண்டியில் போகும்போது வண்டி ஓட்டும் போது வைப்ரேட் ஆகும், அது வருமா? இது எவ்வளோ தெரியுமா, நம்ம இந்தியா, அதாவது அங்கே வந்து யுவானுக்கு வந்து 40,000 யுவானோ என்னமோ, இந்தியாவுக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணாக்க 24,000 சம்திங் வருது ப்ரோ. பட் சில இது வாங்க, இது அட்வான்டேஜ்னா பேட்டரி மாத்துறது மட்டும் தான் நம்ம வேலையா இருக்கும். இந்த இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களே அவன் கொடுத்துருப்பாங்க ஒரு 4 years 5 years பேட்டரி கேரண்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ப்ரோ. நீ எந்த கேஷியோ வாட்சாக இருந்தாலும் அட்லீஸ்ட் 4 to 5 years பேட்டரி வாரண்டி. அது கரெக்ட் ப்ரோ, பட் ஹார்ட் ரேட் சென்சார்லாம் ரன் ஆச்சுன்னா எப்படி 4 to 5 years வரும் பேட்டரி? ஆக்சுவலாக இதில் சோலார் சார்ஜிங்கும் இருக்குது. ஓகே நான் கார்மின்லையும் பார்த்துருக்கேன் சோலார் சார்ஜிங்லாம். ஸோ மெமரி இன் பிக்சல் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜி அது. அதான் ஏதாவது அவன் பண்ணி எப்படியும் ஒரு 4 வருஷம் அந்த பேட்டரி தாங்குற மாதிரி பண்ணிடுவாங்க ப்ரோ. இல்லை அது கரெக்ட் ப்ரோ, எனக்கு வந்து பேட்டரி ஹெல்த்தை பற்றி கூட வருத்தம் இல்லை, நான் கழட்டி போட்டு வேற மாற்றிக்கிறேன். ப்ராப்ளம் என்ன பேட்டரி லைஃப். ஏன்னா நீங்கள் ஸ்டெப் கவுண்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஸ்டெப் கவுண்ட் மட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்க, பீடோமீட்டர் வச்சு வேறு ஏதாவது ஒரு சில சென்சார்ஸ் அடிஷ்னலாக வச்சுட்டு நீங்கள் எரரையும் மினிமைஸ் பண்ணிங்கன்னா உனது பெஸ்ட் வாட்சாக மாறிடும். ஆனால் ஹார்ட் ரேட்டையும் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து கன்டினியூஸ் ஹார்ட் ரேட் மானிட்டரிங்க, அதில் 10 minutes ஒன்ஸாக நமக்கு தெரியல. அதெல்லாம் ஆப் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருவாங்க, நம்ம அதில் வச்சு ஏதாவது மாற்றுற மாதிரி இருக்கணும். அது எந்த அளவுக்குன்னு தெரியல. இது நான் பரத் ப்ரோ வந்து லைக் பண்ணியிருந்தாரு, ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. நான் கொஞ்சம் கேஷியோ இருக்கேன். ஸோ பார்த்தோன்னே இன்னைக்கு சொல்லிடுவோட்டா இதை வச்சு சாக்கா வச்சு அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். புரியுது, எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுத்துக்க வேண்டியதான். கரெக்டு தானே? அடுத்து கரெக்டு தான். கரெக்டு மிரட்டா. அடுத்து OnePlus ஃப்ளாக்ஷிப் லீக்ஸ்ன்னு போட்டு 16 அப்படின்னு தான் நினைக்கிறேன். 8 Elite Gen 6 ப்ரோவா ஏதோ சொல்லியிருக்காங்க. 6.7 inch டிஸ்பிளே, 1.5 LTPO டிஸ்பிளே, அப்புறம் அல்ட்ரா தின்னு 1 mm பெசல்ஸ், 185 ரெஃப்ரெஷ் ரேட்டு, அது கேம் விளையாட்டையிலையா இருக்கும். BOE அவரோட ஸ்க்ரீனு, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. மேபி இது ஃப்ளாக்ஷிப் மாடலாக தான் இருக்கும். நான் ஒரு ஃபோனை பார்த்து மிரண்டு போனேன் ப்ரோ. என்னது? ஓப்போட X9 அல்ட்ராவா? ஏய் இது எதுவும் வரும், இமேஜ் வரும் பாருங்க, DSLR கேமரா மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. என்னடா மாடியூல் இது? என்னங்க அது? இது போனா இல்ல வேற எதுவா? பாவிங்களா என்னென்னமோ பண்ணி விளையாடுறாங்க.
ஓப்போ ஐயா இதெல்லாம் நியாயமா அடையமா இது சைனா ஒன்லியா இருக்கும். இல்ல இந்த மாதிரி ஆக்சசரிஸ் சைனா ஒன்லியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் ப்ரோ இந்த ஆக்சசரிலாம் வாங்குவாங்க? இல்ல போனை வாங்கிட்டு நம்ம ஆளுங்களாம் வளன்னு இதுவே 1.5 லட்சம் ஃபோன் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த ஆக்சசரி எப்படியும் ஒரு 10,000 கூடவே வரும். இது பார்க்கையில பயமா இருக்கே. ஒரு 25,000 30,000 வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அப்புறம் இன்னொரு நான் ஒரு இது பார்த்தேன் ப்ரோ, இதை நான் அட்டாச் பண்ண சொல்றேன். எப்படியும் நீங்க பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. 3 ஃபோனோட போட்டோ இருந்தது. ஒன்று Xiaomi 17 Ultra, ஒரு பூனையே போட்டோ எடுத்திருக்காங்க. ஆமா சரியா? அது வந்து எவ்வளோ எம்எம்னு பார்த்தா 461 mm. ஓகே சரியா? பூனை. இது வந்து ஓப்போ. ஓகே சரியா? 460 mm. அடுத்து விவோ, அதே 460 mm. என்னங்க இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. அதான் விவோ எப்படி இருக்கு? எல்லாருதுமே எப்படி இருக்குன்னா மீதி 2 பேருக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ஆமா, இது மட்டும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஓவர் ப்ராசஸ் பண்ணி ஷார்ப் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா, இது அநியாயத்துக்கு ஷார்பன் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ என்ன ஆகும்னா சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விவோ பிடித்தமான ஒரு ப்ராசஸிங் அமைய வாழ்த்துக்கள். அதாவது ப்ரோ இப்போ யார் ப்ரோ வந்து நீங்கள் உங்களை மாதிரி நீங்கள் இப்படி ஃபோனை ஆப்பை திறந்துட்டு ஒரு என்ன பண்ணுவார், திடீர்னு பார்த்தா எக்ஸ்போசரை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த சூரியனை அந்த கோல்டன் ஹவர்ஸில் வச்சு அப்படி எக்ஸ்போசரை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோ கிளிக் பண்ணுவீங்க. இப்போ இருக்கிற ஸ்பீடி ரேசிங் கிட்ஸ் அப்படி ரேஸ் மாதிரி வயசானவங்க வேணா பொறுமையாக உட்காந்து வேறு வேலை வெட்டி இல்லாமல் அதை பண்ணுவாங்கன்னு சொல்ல வரீங்க. ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்க பசங்க அப்படி எங்கே ஓடுறாங்க? சரி விடுங்க, வண்டி ஓட்டுறாங்க. அப்படி எடுத்த கிச்சுக்கு 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 நீ எக்ஸ்போசர் எத்தனை பேருக்கு எக்ஸ்போசர்னா என்னன்னு தெரியும் சொல்லுங்க. வாழ்க்கையில் எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலன்னு சொன்னாங்க ப்ரோ, என்னென்னு நல்லா முன்னேறணும்னா எக்ஸ்போஷர் வேணும்டா, எல்லாரோடையும் பழகணும், நிறைய இடத்துல நீ வந்து போய் ரிசர்ச் பண்ணணும். ஸோ அதனால எப்பயுமே எக்ஸ்போஷர் முக்கியம் தான். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ எக்ஸ்போஷர் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஆமாம், அதே மாதிரி தான் கேமராலையும் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகுது அது வீணாக போயிடும். அது வேறு விஷயம். எக்ஸ்போஷரை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஆமாம், இருட்டாக இருந்ததுன்னா எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ரொம்ப பகலாக இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்போஷர் மைனஸில் குறைச்சி விட்டுற வேண்டியதான். ஸோ சிச்சுவேஷன் டிஃபைன்ஸ். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணி மாற்றினீங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். ரைட்டு. ஆனால் என்னத்த சொல்ல, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஊருக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது எல்லாரும் ஓட்டு போடுறதுக்காக இன்னும் செங்கல்பட்டை தாண்டியே போக முடியாமல் இருக்காங்கிறத நினைக்கிறேன். இல்லைங்க, நேற்று 10:30 மணிக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தையார் நான் 5:30 மணிக்கு கூட அந்த டோல்கேட்டை கூட தாண்ட முடியலையா. அது பரநூறா அந்த ஒரு செங்கல்பட்டு அந்த டோல்கேட்டை 5:30 மணிக்கு தாண்ட முடியலைன்னா ஹேப்பன்ஸ். இல்லை, அவருக்கு நடந்த ஒரு பிரச்சனை ஒரு பக்கம். யாரோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, இஃப் யூ ஆர் ஆல்சோ பையிங் எ ஃபோன் த்ரூ, என் பேரை சொல்லுங்க. ஆமா, இவருக்கு மேல கேஸ் போடுங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் தான் ஏதோ விரல மடிச்சு விட்டு நாக்க துருத்திட்டுலாம் வந்தாரு. அது இட்ஸ் பெட்டர் டு சே பிட் காஷியஸ். என்னன்னா பாய் பர்ச்சேஸ்ட் 17 Pro Max January paying 40,000 down payment. Although along with that he also paid 13K insurance. Few days later his phone got stolen. Customer care contact பண்ணா he was told that there is no insurance on this device. When he visited their branch, he found out that although the money for insurance has been taken, no policy had actually been issued. Company has refused responsibility, saying they don't know anything about it, even though he has full payment proof. எனக்கு என்ன தெரியுமா, இவ்வளோ அறிவு வந்து காது வழியெல்லாம் வலிஞ்சு கீழெல்லாம் போதே. ஐஃபோனில் இப்படி தள்ளி விட்டிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். அதில் போன உடனே புது ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஐக்ளோட் டேட்டா சிங்கிங் இஷ்யூன்றதெல்லாம் ஊருக்கு ஐக்ளோட வச்சு நம்மளை சாகடிப்பான். அதை விட்டுருங்க. 3 monthsக்கு வந்து ஆப்பிள் டிவி ஃப்ரீ இருக்குது, ரெடிம் பண்ணுன்னு வரும் புது ஃபோனில். இது தாண்டி அடுத்த உடனே கேர் ப்ளஸ் போடுற நேரம், கேர் ப்ளஸ் போடுறியான்னு சொல்லி அதுவே காட்டும். ஆமாம், கிளிக் பண்ணி உள்ளே போனால் மந்த்லி வேணுமா, மந்த்லிலே தெஃப்ட் ப்ளஸ் டேமேஜ் வேணுமா, டேமேஜ் ப்ரொடெக்ஷன் மட்டும் போதுமா, இல்லைனா வந்து இயர்லி வேணுமா, இல்லாட்டி 2 வருஷத்துக்கு போடுறியா, இவ்வளோ கேள்வி கேட்கும். அதுலேயே நம்ம பே பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து உங்களோட ஆப் ஸ்டோரில் என்ன பேமெண்ட் மெத்தட் வச்சுருக்கீங்களோ அதிலே பே பண்ணிடலாம். இதெல்லாம் பண்ணுறத விட்டு நீ குட்டிக்காரன் அடித்து ஏதோ ஒரு சர்வீஸில் போய் போட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? நான் அந்த பையனை வந்து நான் தப்பு சொல்லலைங்க, பட் நம்ம யாரும் அந்த மிஸ்டேக்கை பண்ணிட வேண்டாங்கிறேன். நீங்கள் வந்து இஎம்ஐயில் வாங்க போகிறீங்க, அதுக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க, பண்ணிக்கோங்க. கேர் ப்ளஸ் நீங்கள் தனியாக போட்டுக்கோங்கிறேன். கண்டிப்பாக வேணாம், நீங்கள் தனியாக சேஃபாக பெட்டராக போட்டுக்கோங்க. ஆமாம், இது ஆப்பிளோட ஒரிஜினல். கண்டிப்பாக நீங்கள் போட்டோடனே ஆக்டிவேட் பண்ணிடுவான்.
உடனே ஆக்டிவேட் ஆகிடும். எனக்குலாம் நான் இந்த ஃபோன் வாங்கினது எப்படி தெரியுமாங்க, இது ஒரு யூஸ்டு ஃபோனை ஓப்பன் பண்ணி 10 days ஆச்சு. இதை யூஸ் பண்ண யூசர் 10 cycles யூஸ் பண்ணியிருந்தாங்க. கேர் ப்ளஸ் போடலை. ஸோ நான் வந்து போய் வாங்கிட்டு நான் வாங்கினதுக்கப்புறம் உள்ளே செக் பண்ணி பார்த்தேன், கேர் ப்ளஸ்லாம் அவைலபிளாக இருந்தது. கேர் ப்ளஸ் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். பெரும்பாலும் நான் வாங்குற ஃபோன் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, எத்தனை வருஷமாக பார்க்குறீங்க. நான் மேக்ஸிமம் மெஜாரிட்டி 99.9% யூஸ்டு ஃபோன்ஸ் தான் வாங்கிட்டு இருப்பேன். அப்படி தான் இதையும் வாங்கினேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் புதுசே வாங்கினாலும் கேர் ப்ளஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்களே அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். வேறு ஏதோ ஒரு ஏஜென்சிக்கிட்டேயோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கிட்டேயோ அப்படிலாம் கொடுக்க வேணாம். ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாம்சங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிவைஸ் வாங்குறீங்கன்னா சாம்சங்கோட அஃபிஷியல் சப்போர்ட் இருக்குது. கால் பண்ணி எனக்கு கேர் ப்ளஸ் வேணும், ஆமாம் நான் இப்போ தான் டிவைஸ் வாங்கினேன், எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ADLD 2 வருஷத்துக்கு வேணுமா 2 வருஷம் போட்டுக்கலாம், 1 year வேணுமா 1 year போட்டுக்கலாம். நீங்கள் ஃபோன் வருஷம் மாற்றுவீங்கன்னா 1 year போதும். இதுவே ஃபோன் லான்ச் ஆகும்போதே வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்பரேட் அக்கௌண்ட் வச்சு வாங்குறீங்க. லான்ச் ஆகும்போதே நான் அவருக்கு இடையில வந்து இந்த S25 சீரிஸ்க்கு இருக்கும்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு வெண்ணையும் கிடையாது, போடான்ட்டாங்க. லான்ச் ஆகும்போதே வாங்கினா ஸ்டோரேஜ் அப்கிரேட் கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து இதுவும் வந்துடும். என்னன்னா ADLD வந்துடும். ஸோ அந்த மாதிரி 1 yearக்கு வந்துடும். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. ஆமாம். இது வேறையா, நார்டு CE6 இருக்கு இல்லையா, அது ஃபுல் ஸ்பெக்கு. அதுதான் அன்றைக்கே படிச்சாச்சே. இல்லை அது ஃபுல் ஸ்பெக் ரிவீல் ஆயிடுச்சு. இப்போ ஹைலைட் என்னன்னா, நம்ம ஊருக்கு வந்து நம்பர் சீரிஸ் தானா இல்லாட்டி நார்டா அப்படிங்கிற ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. நீங்கள் வேற இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி என்ன சொல்லியிருந்தீங்கன்னா 16 சீரிஸ்க்கு லீக் வந்த மாதிரி இருக்கு ப்ரோ, ஸ்னாப்டிராகன் 888 Gen 6 Pro அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போது சந்தேகங்கள் அதிகமாக கிளம்பிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நார்டு பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு டிட்டர்ஜென்ட்டாக இருக்கிறனால இதோட ஸ்பெக் ஓரளவுக்கு டிட்டர்ஜென்ட்டாக தானே இருக்குது. ஆமாம் ப்ரோ. ஏன்னா 7 Gen 4 இருக்கு, 3200 Hz வந்து டச் சாம்பிள் இருக்கு. ஆமாம், ஒரு 50 MP 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு, 32 MP செல்ஃபி 4K சப்போர்ட் இருக்கு. நார்டு 6ல இருக்கிற மாதிரி இன்புட் இருக்காங்க. 8000 mAh பேட்டரி, 27 watt ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் இருக்கு. ஸோ 6.78 inch 1.5K 144 Hz IP69K ரேட்டடு. கான்சோல் லெவல் 6 axis கேமிங் கைரோஸ்கோப் இருக்கான். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஓகே. ஏன்னா CE5ல உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் ஆச்சு. நம்ம அதை பற்றி பேசியிருப்போம். பரவாயில்லையே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுக்குறானே. வா சரி பார்ப்போம். மொத்தம் இதுவும் கொஞ்சம் பாசிட்டிவ் சைன் மாதிரி தான் இருக்கு. இது LCDயா? இது ப்ரோ LCDலாம் வராது ப்ரோ. இதெல்லாம் வந்து ஃபார் ஷூர் உங்களுக்கு வந்து AMOLED மாதிரி தான் வரும். எக்ஸ்பெக்ட் ஒரு 30K அந்த மாதிரி இருக்கும். 2999 அந்த மாதிரி இருக்கும். LCDயா இருந்ததுன்னா எனக்கு தெரியல. LCDயா இருந்தா அவங்க அது இந்த ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுத்துருக்கான். பட் AMOLED அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலையே, அதுதானே யோசிக்க வேண்டியது. ரிவீல்டு அது வந்து அவங்களோட ஆப்டிக் AMOLEDா ஆக்டிவ் AMOLEDா சூப்பர் AMOLEDா தெரியாம அதை வேற எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி யாரும் போட மாட்டாங்க. சரி ஓகே, வரட்டும், வந்தா நம்ம பார்ப்போம். LCDயா இருந்தாலும் பரவாயில்ல, HDR எல்லாம் நல்லா தெரிஞ்சா போதும், அவ்வளோதான். இல்லை இவனுங்க அதாவது நார்டெல்லாம் பற்றி கான்ஃபிடென்ட்டாக நியூஸ் வரும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணுறான், கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி, அதாவது டிவைஸ் கிடச்சதுன்னா மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கன்னு. குறுக்க இவன் வேற வந்து குதிச்சுட்டு போகிறான். HMD இந்தியா ட்வீட் போட்டிருக்காங்க. when the signal hits, எது இவங்க பெரிய பேட்மேன், இவங்க சிக்னல் ஹிட் ஆன உடனே you don't miss it, get ready to vibe. ஒரே சந்தோஷம் தான், சந்தோஷம். இது எப்படி இருக்குன்னா, படிக்காதவன் படத்துல மாப்பிள்ளைக்கு சந்தோஷத்தை பாரு. அவா எப்படியோ அந்த அது பேர் என்னங்க, சாக்கு பை SOC ஏதோ போட்டு வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் இல்லை, ஸ்னாப்டிராகன் 888 Gen 5 எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்பினாதான் லான்ச் பண்ணுவேன்னு சொன்னாங்க. லான்ச்சே பண்ண வேண்டாம், அங்கே இருக்கட்டும். யூரோப்புக்கு லான்ச் பண்ணிக்க, ஆப்பிரிக்காவுக்கு லான்ச் பண்ணிக்க. அது நீங்கள் சொல்லாமலே பண்ணுவாங்க. நம்ம ஊருக்கு லான்ச் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கே ஒன்றும் புரியாது. சொன்னதையும் பண்ண மாட்டாங்க, சொல்லாதையும் பண்ண மாட்டாங்க, மாட்டிப்பாங்க. போன வருஷம் ஒரு நம்ம கூட நீங்கள் கூட ஒன்று வாங்கி ரிவ்யூ பண்ணீங்களா ப்ரோ, அது என்ன ஏதோ ஒரு AMOLEDலாம் வச்சு ஒரு ஃபோனு வந்துச்சே ப்ரோ, HMDலேருந்து. போன வருஷம் வாங்கின மாதிரி அது HMD ஃபோனே நான் வாங்க முடியாமல் போச்சு ப்ரோ. நான் வாங்கினது டச் 4G மட்டும்தான். அது AMOLEDம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆமாம், ஃபஸ்ட்டு செல்லே வாங்கினா 4000 ரூபாய் கிடச்சிது. அப்பயும் ஆஃப்லைனில் 5000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. அதுதான் காமெடி. அது இங்கே இருந்துச்சு, ஒருத்தர் கேட்டார், அதில் வாட்ஸ்அப்பு எதுவும் ஒர்க் ஜிபே ஒர்க் ஆகுதுன்னொன்னே இல்லை வேணாம் அப்படின்ட்டார். சரி, எங்கே போய் முடிய போதும். இது வேற தெரில, பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாம் ஹைக் ஆக போகுது, நிறைய ஃபேக் நியூஸ் வருதுன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம்லேருந்து ட்வீட் போட்டிருக்காங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. இல்லை வெளியில் வந்து இது அட்ராக்ஷனில் ப்ரோ. இப்போ எப்படி ஷாமி ஸ்டாக் அண்ட் ரைட் ரன் பண்ணுது அந்த மாதிரி இப்படிலாம் போட்டால் தானே ட்வீட் ரீச் ஆகும். ஜாமி யோசிச்சிருப்பான்.
இது பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே, நம்ம சொல்லாமே ஏதோ போட்டு விட்றாங்க போ. சரி, உங்க எல்லாருக்குமாக ஆமாம். கடைசியா ஒரு ஜாலி என்னது நியூஸ். எனக்கு பேரெல்லாம் பறந்து போகுது. இல்லை, ட்ரோன் வாங்கி அது மேலே துணியை போட்டு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. ஐயோ, இந்த கோஸ்ட் எல்லாம் பறக்க விட்றாங்க. கோஸ்ட் கோவாலு. ரைட்டு. ஸோ நீங்களும் வந்து பீட்டா டெஸ்டரெல்லாம் இருந்தீங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நண்பர் வந்து iPhone 15 வச்சிருக்கேன், ஏன் பேட்டரி ஹெல்த் ட்ராப் ஆகுதுன்னு எனக்கு புரியல, iOS 26 வந்தால் உங்கள் வாழ்க்கையை மாறிடும்னு சொன்னாங்க. நானும் iOS 26 வந்தேன், மிச்சம் மீதி இருந்த வாழ்க்கையும் உருவிட்டு போயிடுச்சு. அதனால இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு ஒரு கேட்டிருந்தாப்புல. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மேபி அவர் என்ன பண்ணலான்னா ரீசெட், ஒரு தடவை ரீசெட்டோ ஃபிக்ஸ் பண்ணலையா, அப்போ ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். முன்னெல்லாம் iTunesல கனெக்ட் பண்ணி டிவைஸை ரீஸ்டோர் பண்ணி அப்படின்னு சொல்லுவோம். உடனே அது என்ன பண்ணோம்னா ஃபுல் இமேஜை எடுத்து பொறுமையாக ஃப்ளாஷ் பண்ணி சைன்இன் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தான் உண்டு. சப்போஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை, இல்லை நீங்கள் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, வாரண்டியில் இருக்கிற டிவைஸ்னால் நீங்கள் ஆப்பிளோட அஃபிஷியலாக கேருக்கு போயிட்டு ஆமாம் நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கிறது பெட்ரு. ஸோ இதுதான் என்னால் சஜஸ்ட் பண்ண முடியும். டவுன் கிரேட் பண்ண முடியாதுல்ல, சாரி டவுன் கிரேட்ல அந்த க்ளீனாக ஃப்ளாஷ் பண்ணி தரலாம். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வந்து தலையெழுத்து மாறுமா மாறாதான்றது வந்து எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து சம்மர், எல்லா டிவைஸுமே சுமாராக தான் வேலை செய்யுது. இது அதனால அது கொஞ்சம் வெயிலில் நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் ஃபோனை தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணீங்கன்னா என்ன அப்படியே அப்படின்னு இழுத்துக்கும். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. நான் கார்த்திக், பை. அதுன்னு நான் கார்த்தி. சும்மா நான் தான் கார்த்தின்னு சொன்னாங்க. நான்னா வந்து யாரும் தெரியுமா? யாரு? பட்டர் நான். அப்புறம் விஜய் ஆண்டனி படம் இருக்கு நான்.